இதான் டைம். இன்னைக்கு ஜானு கூட கண்டிப்பா ரொமான்ஸ் பண்றான். இந்த வரேன். இங்க இருக்க. பிசாசு பிசாசு இங்க ரெடி பண்ற? நான் பாத்ரூம் போக வந்தேன். நீ எதுக்கு இங்க வந்த? கிளம்பு கிளம்பு. ஓ சைடு கேப்ல தகதகன்னு அண்ணிய பார்க்க வந்துரு. போடா. ஜானு போங்க. என்னடி சீன் போடுற? இப்பதான் நான் கணக்கு தெரியறேனா? ஏய் அப்பள இல்ல. பார்க்க போறா. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன சொல்றது? ஏய் அண்ணன் ரொமான்ஸ் பண்றத பாக்குறியே, வெக்கமா இல்ல? தங்கச்சி வீட்ல இருக்கும்போது நீ ரொமான்ஸ் பண்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? அதெல்லாம் அப்படிதான். போடா காஜி. சரி இங்க வா. நீங்க போற? ஏமா சும்மா ஃபோன் நோண்டிட்டு இருக்க? ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க போங்க. சும்மா நோய் நோயின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. டேய் அண்ணா. அண்ணி தேவையில்லாம என் ரூட்ல கிராஸ் பண்ண வேணாம்னு சொல்லு. சும்மா சும்மா என்கிட்ட வந்து ஃபோன் நோண்டதா அதை நோண்டதா சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. பா பா போடா பொன்னி. தங்கமயிலே அண்ணன் ரூம்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா. அவளை கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாடி. என்ன பேச மாட்டா? புரியுது உன் கோவம் புரியுது. அண்ணி லூஸ் அது அப்படிதான். அது யார்கிட்ட என்ன பேசணும்னே தெரியாது. மூளை வளர்ச்சியே இல்லை. நான் அவளை திட்டுறேன். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு வெளியே வராத இருக்காதம்மா. சீக்கிரம் வெளியே வாமா தங்கமயிலே. டேய் யார்கிட்டடா பேசிட்டு இருக்க? அப்ப உள்ள ஏறி. என்ன சொன்ன? மூளை வளர்ச்சி இல்ல லூஸ். அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ வெளியே கடை. சம்போடல்ல அண்ணா. என்னடி? என் ரூம்ல எனக்கு தூக்கமே வர மாட்டேது. கொசு கடிக்குது. தூக்கம் வர மாட்டேங்குதா? சரி என்ன பண்ண சொல்ற? நான் ஏசில இங்கேயே படுத்துக்கிறேன். நீ சரி வா. அண்ணி குட் நைட். சரியான தலைவலி. தூங்கிட்டாளா? அப்பாடி. நீங்க தான் உங்க தங்கச்சியை மிச்சுக்கணும். அண்ணன் நீங்க கொசுக்கடியில் தூங்க வச்சுட்டு அவன் மட்டும் நிம்மதியா தூங்கலாம். ஏய் என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும். தெரியும் தெரியும். எவ்வளவு பாசம் தெரியுமா? தெரியும். சும்மா இருங்க. போய் தூங்கு போ. போ. போறேன்ப்பா. நிம்மதியா தூங்குங்க. போத்திக்காம அப்படியே தூங்குது. என்னத்தை தான் கட்டிட்டு வந்தியோ? உன் பொண்டாட்டி பெட்ஷீட் கூட கொடுக்காம நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்னடா சிரிக்கிற? ஒண்ணுல போய் தூங்கு போ. என்னமோ பண்ணு போ. ஐயோ இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு சோபா. புதுசா இருக்கு. அண்ணா டேய் அண்ணா. அண்ணா இந்த ஹெட்செட் நான் எடுத்துக்கவா? அதே ஏண்டி எடுத்த? அது அண்ணியோடது. அண்ணியோடதா? ஐயோ திட்டுமே. உங்களோடதுன்னு தெரியாம எடுத்துட்டேன். இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஒன்றும் அவ்வளோ வில்லி கிடையாது. உங்க அண்ணன் தான் ஓவரா பண்றான். இது நீயே வச்சுக்கோ. தேங்க்ஸ் அண்ணி. ரேஷ்மிகா செந்தில்குமார் சொல்லுங்க. அமேசான்லேருந்து பார்சல் வந்திருக்கு. பார்சல் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ பில்? 7,865. 7,860. அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ். கூகுள் பே இருக்கா? நம்பர் சொல்லுங்க ப்ரோ. 7656125634. அனுப்பிச்சிட்டேன். செக் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இந்தாங்க. என்னடி இது? 7,000 ரூபாய் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப அவசியமா இது? அது ஏய் செல்லம் கொடுத்து வளர்த்தா அப்படியே ஓவர் ஆட வேண்டியது. காசோட அருமை கொஞ்சமாச்சும் புரியுதா உனக்கு? எனக்கு 6 மாசமா பால் சேலரி தான் போடுறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாதுல? உனக்கு ஊ சந்தோஷம் தான் முக்கியம். விடுங்க விடுங்க ப்ளீஸ். பாவம் சின்ன பொண்ணு. காசுன்னு செடியில கேக்குது. இனிமே மூஞ்சிலே முழிக்காத. புடி. இப்போ என்ன நான் உனக்கு இந்த வீட்ல இருக்க கூடாது அவ்வளவுதானே? நான் கிளம்புறேன் போ. சரி விடுங்க. ஏய் அவ பாரு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்றா. நீங்க தானே புரிஞ்சு நடந்துக்கணும். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு யார்கிட்ட கேட்பா? நீங்க தானே பார்த்து செய்யணும். சரி அவ எங்கேயோ போறேன்றா. என்னன்னு போறேன்றால? ஏய் நான் போறேன். யாருக்கும் இந்த வீட்ல எனக்கு அக்கறையே இல்ல. நான் கேப் புக் பண்ணிட்டேன். போன் கொடு.
அண்ணா உன்னை திட்டக்கூடாதா? என் தங்கமையில் நான் திட்டக்கூடாதா சொல்லு? ஆ நீ ஒன்றும் சும்மா திட்டல. சும்மா விளையாண்டேன். இந்தா இப்படி வேற என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோ. வேணாம் போ. சரி அன்னிக்கிட்ட கொடுத்துடலாம் அப்போ. வேணாம், நான் தான் ஆர்டர் பண்ணேன். சரி போய் ரெடியா போ, எல்லாரும் டின்னருக்கு வெளியே போகலாம். அண்ணன் ஏதோ கோவத்துல சொல்லிட்டா அதுக்குன்னு கோச்சு ஊருக்கு கிளம்பிடுவியா? இல்ல நீ, நான் அன்னைக்கிட்ட சும்மா விளையாண்டுட்டேன். இது பாருங்க பேக்ல ஒண்ணுமே இல்ல. எப்படி? Am I a joke to you? உன்ன ஓடிடு.